நம்மளுடைய ஐஎன்ஆர் பிடிஎம்ஏனுடைய அவினாஷி கான்ஸ்டியூன்சி ஆலோசனை கூட்டம் நடந்துட்டுருக்குங்க. என்எம்எஸ் ஹாலில் அவினாஷி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அதை பார்த்துட்ருக்கீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து யூனிட்டியாக ஒர்க் பண்ணணும். இனிமேல் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. எங்கேயும் வந்து அப்படியும் போய் நம்ம வந்து ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில், அந்த தொழிலில் வந்து எந்த விதமான கௌரவ குறைச்சலும் நமக்கு வராமல் நடந்துக்கணுங்கிற பல்விதமான விஷயங்கள் இன்றைக்கு அதே மாதிரி தொழிலை வந்து எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல், அப்புறம் ஒற்றுமை எப்படி செயல்படுறது, இப்படி பல விஷயங்களை என்னுடைய மாநில மாவட்ட தலைவர் ஐஎன்ஆர்பிஎம்ஏ மாவட்ட தலைவர் ராஜா அவர்கள் தலைமையில், அவினாஷி தொகுதி தலைவர் கான்ஸ்டியூன்சி தலைவர் கோபி அவர்கள் தலைமையில் நடந்துட்டுருக்க பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க போட்டிருக்காங்க, இதுதான் வந்திருக்கோம். இந்த ஐஎன்ஆர்பிடி அப்படின்னா என்னங்க, எதுக்காக நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம், எதுக்காக அந்த நல்ல மனிதர்கள் வந்து நம்மளை ஏன் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, நம்மளை ஏன் எதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து உங்களை கூட்டிட்டு வந்து அந்த நல்ல உள்ளங்களுக்கு வந்து ஒரு பலமான கைதட்டல் கொடுத்துருக்கு. தயவு செய்து பலமான கைதட்டல், நல்ல சிறப்பாக கொடுத்துருக்கு. அவங்க உங்களை வந்து உங்களுக்கு இந்த சங்கத்தில் வந்தால் உங்களுக்கு ஒரு நல்லது நினைக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க, மனசார நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நல்ல உள்ளம் தானுங்க வந்து இன்னும் அவங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த சங்கத்தை கூட்டிட்டு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எதுக்காக ஐஎன்ஆர் பிடிஎம்ஏல நம்ம சேரணும், எதுக்காக சேரணும்? ஒரு குச்சி இருக்கு, ஒரு குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சியை இப்படி 2 விரல்ல உடைக்க முடியுமா? ஒரு சின்ன குச்சி ஒரு 2 விரல் உடைச்சிடலாம்ல, ஒரு 2 விரல் உடைச்சிடலாம். அதே குச்சியை 100 குச்சியை வச்சு கட்டினா 2 விரல் உடைக்க முடியுமா? ஒரு 2 கையால முடிச்சோம்னா உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. அப்போ ஒற்றுமையே பலம், புரியுதுங்களா? ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐஎன்ஆர் பிடிஎம்ஏவோட தாரக மந்திரமே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர் கண்ணன் அப்படின்ட்டு இருக்காரு இல்லையா, இந்த மனுஷனுக்கு என்ன தேவை?